எல்லாரும் அப்படிதானே இருக்காங்க. எல்லாரும் ஏஐ இப்போ எத தொட்டாலும் ஏஐ தானே. போக போக நமக்கெல்லாம் வேலை இருக்குமான்னே தெரியல. ஏன்னா எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்குது இல்லையா? ஸோ இது நமக்கு காம்படிஷனாக தான் ஹியூமனுக்கு எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கும்? என் ஒய்ஃப் இந்த கலரில், இந்த ஹைட்டில், இந்த வெயிட்டில் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறானுங்க. ஏய் 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 நீங்கள் 100 பேர், நான் ஒரு ஆள். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் விஜய் நர்மதா. இன்னைக்கு அஃப்கோர்ஸ் எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏஐயை பற்றி தான். ஸோ என்னடா இன்ட்ரோவில் ஏன்றீங்களா? எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. எல்லாரும் ஏஐ இப்போ எதை தொட்டாலும் ஏஐ தானே. எஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ இப்போது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ கிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாதகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேங்கிறத வீடியோவில் போக போக பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா A to Z வரைக்கும் இப்போ எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இல்லையா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போது இன்டர்வியூ எடுக்கிறதுலேருந்து இப்போ நம்ம ஹியூமன்ஸ் இப்போ மேக்ஸிமம் இன்டர்வியூ எடுக்கிறதுல நினைக்கிறேன். ஐடி செக்டார் பீப்புளெலாம் இன்டர்வியூ எடுக்கிறது ஏஐயாக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ரீடிங், ஸோ நியூஸ் ரீட் பண்ணுறது ஏஐயாக தான் இருக்குது. அஃப்கோர்ஸ் கேமரா டேக் பண்ணுறது ஏஐயாக தான் இருக்குது. ஸோ நிறையா இடத்துல இந்த ஏஐ புகுந்து விளையாடுது இல்லையா? அப்போ நம்ம மனுஷங்களாக நம்ம என்ன தான் பண்ண போகிறோம் தெரியல. போக போக நமக்கெல்லாம் வேலை இருக்குமானே தெரியல. ஏன்னா எல்லா வேலையும் அதுவே பார்த்துக்குது இல்லையா? ஸோ இது நமக்கு காம்படிஷனாக தான் ஹியூமனுக்கு எனக்கு தெரிஞ்சு வரும்னு நினைக்கிறேன். ஆனால் ஐடி செக்டார் பீப்புள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் பயப்படவும் செய்கிறாங்க. இந்த ஏஐ இருந்துச்சுன்னா நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா அப்படின்னு நிறையா பேருக்கு உள்ள பயமாகவும் இருக்குது. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை தூக்க முடியாது. ஏன்னா அந்த ஏஐயை கண்டுபிடிச்சதே நம்ம தான் இல்லையா? எஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ஏஐ யூஸ் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலாக நிறையா பேருக்கு நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கோடிங் பண்ணுற ஐடி பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது இன்புட்லேருந்து அவுட்புட் வரைக்கும் என்னென்ன டவுட்ஸ் வருதோ எல்லாமே கிளாரிஃபை பண்ணுது. அண்ட் எஜுகேஷன் டவுட்ஸ் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏதோ டியூஷன் சொல்லிட்டு நம்ம போவோம். நமக்கு பாடம் புரியல அப்படின்னா பக்கத்து வீட்டில் ஃப்ரெண்ட்ஸு தேடி போவோம். இல்லை நம்ம கிளாஸ் மிஸ் கால் பண்ணி கேட்போம். அந்தளவுக்கு நம்ம படிப்பாளி இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அட்லீஸ்ட் எதாவது கேட்கவது செய்வோம். இப்போ அப்படிலாம் கிடையாது. எங்கே இருக்கோமோ அங்கேயே நமக்கு டவுட் கிளியர் பண்ணிக்க ஏஐ இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் கிட்ஸுக்குலாம் நிறையா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ இந்த ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இது பர்சனலாக யூஸ் பண்ணாத வரைக்கும் நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐயை ஒரு பொண்ணு கூட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஃபுல் சுடி போட்டு தான் நான் ஃபோட்டோ போட்டிருந்தேன். பட் ஏஐ வந்து எனக்கு ரிட்டன் கொடுத்தது எனக்கு இங்கே ஹேண்டில் எனக்கு ஒரு மச்சம் இருக்குது. ஸோ அந்த மச்சம் எப்படி ஏஐக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆமாம்ல, யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் தான் இல்லை. ஆனால் நம்ம யோசிச்சோமா? நம்ம யாரும் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. நம்ம எங்கே நம்ம வீட்டில் அப்பா பேச்சே கேட்க மாட்டோம். இதில் யாரோ பேசவா கேட்க போகிறோம்? நம்ம இந்த காலம் வாங்கிட்டு அந்த காலம் போயிட்டோம் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அதான் பர்சனலாக யூஸ் பண்ணாத வரைக்கும் நல்லது. ஏஐங்கிறது ப்ரொஃபஷ்னல் வைஸ் நமக்கு அடுத்தடுத்து ஃபார்வர்ட் பண்ணி தரவோ இல்லை நமக்கு ஒரு கெரியர் க்ரோத் பண்ணவோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அது பர்சனலாக யூஸ் பண்ணிக்க வேணாம். ஏன்னா இப்போ பர்சனலாக எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போது என் ஃப்யூச்சர் கிட்ட எனக்கு எப்படி இருக்கும் பார்த்து சொல்லு. அதை விடுங்க. இப்போது என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் எப்படி இருக்கும்? என் ஒய்ஃப் இந்த கலரில், இந்த ஹைட்டில், இந்த வெயிட்டில் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறானுங்க. இதை போய் நம்ம வீட்டில் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் தேடணும், அப்புறம் பேசணும். அந்த மாதிரி தான். ஸோ ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருப்பார், எனக்கு ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி தான் பார்க்கணும் அப்படிம்பாரு. இப்போ வரும் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏஏவே பசங்க கல்யாணம் பண்ணி பாருங்க போல். ஏன்னா பொண்ணுங்களோட டிமாண்ட் அந்த அளவுக்கு இருக்கு இல்லையா? ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பொண்ணு தேடி போகிற அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பானுங்க. இப்போது பொண்ணு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏஐயை பார்த்தீங்க அப்படின்னா அல்பேனியாங்கிற நாட்டில் ஏஐயை மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ், இதே நம்ம நாட்டில் பண்ணால் நமக்கே வேலை கிடைக்கல. இதில் எங்கடா ஏஐக்கு வேலை கொடுக்குறீங்களா? ஏன்னா நம்ம வேலையை பிடுங்கிறது ஏஐயாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணுறதே இல்லை, எல்லா வேலையும் ஏஐயே பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஏஐக்கு யார் சேலரி? அவங்களுக்கு ஏஐக்கே சேலரி கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்ற கேள்விக்குறியாக இருக்குது. நம்ம நாட்டுக்கு நல்ல வேலை இன்னும் அந்த மாதிரி கொண்டு வரலன்னு நினைக்கிறேன்.
ஸோ ஏஐக்கு நம்ம எந்திரன் படத்தில் வர சிட்டி மாதிரி சனான்னு இன்னும் இந்த லவ் டாஸ்க்கு தான் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி ஏஐ எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு ஒரு கண்ட்ரியில் கூட சொல்லியிருந்தாங்க, ஏஐயை வந்து நான் லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வந்துச்சு. அது உண்மையாங்கிறது தெரியல. ஆனால் இது கிட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சர். யூஸ் பண்ணிக்க வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை அன்வான்டாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எஸ், நம்ம குழந்தைங்க பற்றி தான் பேசுகிறோம். இப்போ குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா கை குழந்தை கூட டான்ஸ் ஆடுற மாதிரி வந்துருச்சு. அண்ட் பாட்டு பாடுற மாதிரி அந்த கிட் பேசியிருக்காது. ஆனால் இப்போலாம் பாட்டு பாடுற மாதிரி அது டான்ஸ் ஆடுற மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்க்க ஃபன்னியாக இருக்குது, வேடிக்கையாக இருக்குது. பட் அதையும் தாண்டி இன்னொன்று இருக்குது. நம்ம பசங்க பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டுத்தனமாக வெண்டிங் மிஷினில் காயின் போட்டால் ஸ்நாக்ஸ் வருங்கிற மாதிரி ஏஐட்டு என்ன கேட்டாலும் வரும்னு நினச்சிட்டானுங்க போல். எங்கள் அக்கா பையன் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு அவங்க வீட்டில் பாஸ்வேர்ட் போட்டு அவனுக்கு தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணான்னா ChatGPTயில் போயிட்டு டைரெக்டாக எங்கள் அம்மாவோட மொபைல் பாஸ்வேர்டை எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது ஏன் என்ன சொல்லி நினைக்கிறீங்க? இந்த மூவியில் வர டிஸ்க்ளைமர் மாதிரி. ஸோ இது வந்து தனிப்பட்ட நபரோட இது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு டிஸ்க்ளைமர் மட்டும் போட்டுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேணுமென்றால் இப்படி ட்ரை செய்து பாருங்கள். எப்படி உங்கள் அம்மா வேறொரு நபருடன் தீவிரமாக பேசி கொண்டிருக்கும் போது அந்த சமயத்தில் நீங்கள் போய் எனக்கு ஒரு எமர்ஜென்சி, எனக்கு ஃபோன் பாஸ்வேர்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. ஸோ அது அவன் பண்ணுறப்போ நம்ம மைண்ட் இருக்குமா, நேச்சுரல் இன்டெலிஜென்ட் போய் கண்டுபிடிச்சிட்டு மாட்டி விட்டு அடி வாங்கி எனர்ஜையும் வாங்கி கொடுத்தாச்சு. ஸோ இதை தான் சொல்கிறேன், அவங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஏஐங்கிறது அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா ஓகே. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பாதிக்குது. இது குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப பாதிக்குது. ஸோ அதுகிட்ட போயிட்டு இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள விடுங்க, பெரியவங்க நம்மளுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எனக்கு ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் வேணும். ஸோ எனக்கு அதான் குழந்தைங்கள விடுங்க, நம்மளுமே சொல்கிறேன், போய் ChatGPT ஏஐட்ட போயிட்டு நான் தனியாக இருக்கேன், எனக்கு வந்து ஐ ஃபீல் வெரி லோன், நான் தனியாக இருக்கேன், ஸோ எனக்கு ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க போய் ஒரு சேட்டிங், ஓகே ஃபன்னி சேட்டிங் ஓகே. பட் அஸ்ட்ராலஜிலாம் பார்க்குறாங்க. அதில் எப்படின்னா, எனக்கு அஸ்ட்ராலஜி சொல்லு, நான் இந்த ராசி அப்படின்னு சொன்னால், இந்த ராசி சொன்னால் போதாது, நீங்கள் பிறந்த இடம் சொல்லுங்கள், டேட் சொல்லுங்கள், டைம் சொல்லுங்கள், எங்கே பிறந்தீங்க, ஆல் டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அதில் சொல்லிக்க வேணாம். ஏன்னா பெரியவங்க பண்ணுறப்போ குழந்தைங்களும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தைங்க அதை பார்க்குறப்போ இதெல்லாம் கேட்டால் அது தரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னனாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் இந்த ஒரு சில இடத்துல ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்குறோன்னா என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத ஹிஸ்ட்ரியில் பார்த்தா தெரிஞ்சிடும். பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச நேரத்துலேயே அது கிளியர் சாட்டும் ஆகிருது, நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது. ஸோ அன்னெசரியான டீட்டெயில்ஸை, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை அதில் ஷேர் பண்ணிக்க வேணாம். ஸோ அதில் நிறைய பேருக்கு, ஸோ ஒரு சில பேர் வந்து ரூமர்ஸாக தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் நம்ம தாண்டி வெளியில் போகக்கூடாது. ஸோ அதை மட்டும் யாரும் தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. அண்ட் ஏஐ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேலை தேடுறதா இருக்கட்டும், டக்குன்னு நம்ம ஒரு இடத்துல அப்போல்லாம் பார்த்தா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் கூகுளில் போட்டு தட்டணும். அதுக்கு முன்னாடி இன்னும் கஷ்டமாலாம் இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் தேடுவாங்க இல்லையா? புக்ஸில் போயிட்டு நமக்கு தேவையானதை போயிட்டு லைப்ரரி போயிட்டு நமக்கு தேவையானதை நோட் பண்ணி எடுத்துப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி கூகுளில் சர்ச் பண்ண ஆரம்பித்தோம். இன்னும் அதுவே அட்வான்ஸ்டாக ஸோ ஏஐன்னு சொல்லிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை நம்ம தான் பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். அண்ட் குழந்தைங்கக்கிட்ட தயவு செஞ்சு அதை போயிட்டு எப்படி யூஸ் பண்ணணும், என்ன இல்லை அவங்க முன்னாடியோ எதுவுமே இது பண்ணிக்க வேணாம். குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அவங்களே பார்த்துக்குவாங்க. அதையும் கூட இருந்து கைட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த கிட். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ஒரு சில கிட்லாம் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம் கார்டோட
கிட்டனா அவங்க கிட்ட இல்லை, ஒரு 10, 11 படிப்பாங்க. ஸோ அவங்களே அந்த பெரிய பசங்களே என்ன பண்ணுறானுங்கன்னா, ஏடிஎம் கார்டு பின் நம்பர் கார்ட் ஸ்வைப் பண்ணி கேஷ் எடுக்கணுங்கிறதுக்காக கார்டை ஸ்வைப் பண்ண கார்டோட பின் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு அதில் போடுறாங்க. எந்த கார்டை ஏடிஎம் கார்டை ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு ஸோ இது நம்மளோட ரொம்ப ரொம்ப பர்சனல் டீட்டெயில்ஸ் இல்லையா? நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம மேக்ஸிமம் பீப்புள் நம்ம கார்டோட பின் நம்பர் சொல்ல மாட்டோம். அதை சொல்லவும் கூடாது. ஸோ அப்படிதான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அது ஃபோட்டோ எடுத்து ChatGPTலயே போட்டு எனக்கு இது பின் நம்பர் சொல்லு அப்படின்னு கேட்குறான். அது எங்கே போகும் பின் நம்பர்? அது கேட்க தான் செய்யும். ஸோ உங்கள் அட்ரஸ் என்ன? நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஸோ அதெல்லாம் அது கேட்க கேட்க அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, அது கேட்க கேட்க இதை சொன்னால் 1 எழுத்தவும் 2 எழுத்தவும், இந்த பாடல் உங்களுக்கு வேணும்னா 1 எழுத்தவும் 2 எழுத்தவும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க அழுத்திட்டே இருப்பானுங்க. அது ChatGPT கேட்க 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 போட்டுகிட்டே இருப்பானுங்க. ஸோ அதில் டீட்டெயில்ஸ் போச்சுன்னா அது எப்படினாலும் தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏஐய எவ்வளோ யூஸ் பண்ணிக்கணுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜ் என்னங்கிறத பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ் மீடியாவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.